அன்பின் ஆரம்பம். SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணா உங்களுக்கும், அமுதா அம்மா மற்றும் தொகுப்பாளர்களுக்கும், உலகளாவிய ரீதியில் SRS தமிழ் வானொலியை கேட்டு மகிழும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். SRS தமிழ் வானொலியில் இன்று இசையும் கதையும் என்ற நிகழ்வின் பகுதியில் இனிய காதல் என்ற இசையும் கதையும் இடம்பெற காத்திருக்கின்றது. இனிய காதல். எழுத்தாக்கம் அமுதா ரவிசங்கர். வாசித்தளிப்பவர் ஐரின் ஸ்ரீ. இசையும் கதையும் இனிய காதல். இந்த வேளையிலே எனக்கு இந்த பொழுதினை அள்ளித்தந்த ரவிசங்கரண்ணா உங்களுக்கு மிக்க 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 நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய ஏமனை தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசையும் கதையும் இனிய காதல். எழுத்தாக்கம் அமுதா ரவிசங்கர். வாசித்தளிப்பவர் ஐரின் ஸ்ரீ. இசையும் கதையும் இனிய காதல். இனிய காதல். ஒரு அழகான குடும்பம். குடும்பம் என்றால் சாதாரண குடும்பம் அல்ல. படைத்த பிரம்மனே கண் வைக்கும் அளவிற்கு அற்புதமான கலை ஒளிப்பட்டு மிளிரும் இசை குடும்பம். தந்தை சங்கீத வித்துவான் என்றால் தாயார் என்ன சளைத்தவரா? அவரும் சங்கீத ஆசிரியரே, தந்தையின் மாணவியும் கூட. இந்த அழகான இசை குடும்பத்தில் சரிகமப்பதனி என்ற சப்த ஸ்வரங்கள் போன்று 7 அன்பு மினிய அழகான அருமையான குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளுடனும் அவர்கள் இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 குழந்தைகளில் சற்றமாக தலைமகன் சங்கரன். சற்றத்திற்கு எப்படி பேதமில்லையோ அதே மாதிரியே அவர் மனமும் பேதமில்லாது பாரபட்சம் காட்டாத வெள்ளை உள்ளம் கொண்ட நல்ல பிள்ளை. இசை இருக்கும் இடத்தில் தானே இறைவனும் தங்குவார் என்று கூறுவார்கள். அப்படியே இவர்களின் வாழ்வும் இசை என்னும் கவி பாடும் வீடாக கல்வியிலும் கேள்வியிலும் நிறைந்து காணப்படுகின்றது. சங்கரனின் அப்பா தனது பிள்ளைகள் மட்டும் கர்நாடக சங்கீத கலையை கற்றுக்கொண்டால் போதாது, அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறை கொண்டவர். எனவே இலவசமாக பிள்ளைகளுக்கு சங்கீதத்தை கற்பிக்கின்றார். அம்மாவும் கூடத்தான். அவரும் அதே நற்பண்பு கொண்டவர். அவரும் இலவசமாகவே சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சங்கரனின் அப்பா இன்னும் ஒரு படி மேலே சென்று இலங்கை வானொலியில் ஒரு நேரத்தை ஒதுக்கி இலங்கை வானொலி கேட்கும் அனைவருமே சங்கீதத்தை கற்றுக்கொள்ளும்படி ஒரு அரிய பணியை செய்து கொண்டு இருந்தார். அத்தோடு இசை கச்சேரிகள் நடாத்தி இசை என்னும் இன்ப மழையில் நனைந்து திளைத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதே இந்த இசை குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க
பிறந்தார். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம். வாழ்க வாழ்க. இவ்வாறு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே யார் கண்பட்டதோ இல்லை விதியோ, வானமே இடிந்து தலையில் வீழ்ந்தாற் போன்று பேரதிர்ச்சி தரும் பேரிழப்பு செய்தியொன்று இவர்கள் காதில் வந்து விழுகின்றது. அது என்ன? அதுதான் அந்த அழகான குடும்பத்தின் தலைவனின் பிரிவின் துயர் செய்தி. அப்பா என்ற உன்னதமான உறவு இந்த உலகத்தை விட்டு உடலால் மறைந்து விட்டது என்ற செய்தி. இசை குடும்பமே இருள் சூழ்ந்தது போல் ஆகிவிட்டார்கள். சங்கரனின் அப்பா இந்த உலகத்தை விட்டு மறையும் முன் சங்கரனை அழைக்கின்றார். சங்கரா, இங்கே வா என்று அழைத்தவர் சங்கரனின் 2 கைகளையும் இறுகப் பற்றி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். சங்கரனை உற்று பார்க்கின்றார். இனி எல்லாமே உன் பொறுப்புத்தான் சங்கரா. அம்மாவையும் தம்பியாக்களையும் தங்கச்சியாக்களையும் பத்திரமா பார்த்துக்கொள். உன்னை நம்பியே நான் போகின்றேன் என்று கூறி கைகளை மீண்டும் இறுகப் பற்றுகின்றார். ஆனால் அப்பாவின் கரங்கள் தளர்ந்து போவதை சங்கரன் உணர்கின்றார். சங்கரன் அப்பாவின் முகத்தை உற்று பார்க்கின்றார். கண்களை மூடி அவரின் உடலில் இருந்து உயிர் பிரிவதை சங்கரன் உணர்கின்றார். சங்கரன் நிலை தடுமாறிப் போகின்றார். தன்னை சுற்றி இருள் வட்டம் இடுவது போன்று எல்லாமே கண்களெல்லாம் இருட்டிக் கொண்டு வருவது போன்று உணர்கின்றார். ஒரு கணம் வாய்விட்டு அழுகின்றார். சங்கரனுக்கோ இது பேரிழப்பு. பாசப்பிரிவு ஒரு புறம், மறுபுறம் அவர் உயிராக நினைத்திருக்கும் கலை வாழ்வின் குரு, இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் இழந்து நிற்பதை உணர்கின்றார். கடவுளே, இது காலத்தின் நியதியா? இல்லை, கடவுள் எங்களை தண்டித்து விட்டாரா என்று எண்ணுகின்றார். கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லையே. இசையால் இறைவனுடன் அதிக தொடர்பில் இருப்பவர்களுக்கு சோதனை அதிகம் என்பார்கள். அது என் வாழ்வில்
நிஜமானதோ என்று தனக்குள் தானே கேட்டுக்கொண்டார். இசை குடும்பமே ஆறா துயர் கொண்டு நிற்கின்றது. சங்கரனையோ அப்பாவின் பிரிவு தாங்க முடியாத துயர் தரும் பிரிவாக அமைந்துவிட்டது. தனிமையை தேடுகின்றார். தந்தை அன்பின் முன் தெய்வங்களே தோற்றுவிடும் என்பதை உணர்ந்தவராக தந்தை நினைத்து பாடல் ஒன்று பாடுகின்றார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. என் உயிரணுவின் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்து நானும் நகலல்லவா. காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்திடும் உன்முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உன்முகம். அம்பாரியாய் ஏற்றுக்கொண்டு அங்கு சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம். வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை. நாட்டின் கெடுபிடிகளும் அதிகமாகவே தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்தவராக கடல் கடக்கின்றார் கார்மேகன். பல்கலைக்கழகம் சென்று பட்டம் படித்து பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற வேண்டியவர் தன் குடும்ப பாரத்தை மகுடமாக தலையில் சூடிக்கொள்கின்றார். சீமைக்கு சென்றாலே சீர்வரிசையுடன் தன் தங்கைகளை கரை சேர்க்கலாம் என்றெண்ணியவர் சீமைக்கே வந்து விடுகின்றார். கல்வி ஒரு புறம், வேலை மறுபுறம். வீட்டின் கடமைகளை தவறாத தலைமகனாக திகழ்கின்றார். தன் கடமையினை சுமந்தவராய் கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கும் போது திருமண வயதும் எட்டி பார்க்கின்றது சங்கரனுக்கு. வேலை செய்யும் இடத்துல ஒரு அப்பாவின் வயதை
என்று சொல்லக்கூடும் அளவுக்கு ஒருவரின் நட்பு இவருக்கு பலமாகின்றது. சங்கரனின் அன்பான குணமும் நல்ல பழக்க வழக்கங்களும் இந்த பெரியவருக்கு பிடித்து போகவே இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரை இவருக்கு மனம் முடித்து வைத்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. தோன்றியது மட்டுமில்லாது சங்கரனிடமே அதனை அவர் தெரிவித்தும் விடுகின்றார். சங்கரனுக்கோ அப்போது எந்த ஒரு வேறு நினைவுகளும் இல்லை. தனது குடும்பத்தையும் அப்பாவின் சத்தியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் அவரின் சிந்தனையாக இருந்தது. இருந்தாலும் வாழ்க்கை துணையொன்று வேணும்தானே என்று நினைக்கின்றார். அவர்கள் கேட்டதற்கிணங்க சங்கரன் தனக்கொத்தவள் மங்கை என்ற அவரின் 2வது மகள் தான் தனக்கு பொருத்தம் என்பதை உணர்கின்றார். எனவே மங்கை என்ற அந்த அழகான பெண்ணை தான் கரம் பிடிப்பதாக, திருமணம் செய்து கொள்வதாக அவர் அந்த பெரியவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். அவர்களும் குடும்பமாக எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் சம்மதிக்கின்றார்கள். மங்கையோ இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதனை கேட்டதும் மங்கை ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று விட்டாள். சங்கரன் என் வாழ்க்கை துணையா என்று ஆச்சரியப்பட்டவள். அது மட்டுமின்றி அவளின் மனதில் இந்த உலகத்தின் ராணியே நான் தான் என்ற ஒரு உன்னதமான நிலை அவள் மனதில் அவளை அறியாமலே உருவாகின்றது. நெஞ்சம் ராகம் பல 100 பாடும் தினம் தோறும் காலம் நேரம் ஏதும் இல்லை உன்னை காணும் நேரம் நெஞ்சம். சொல்லும் காமன் சேதி கண்டும் என்ன நாணம் மீதி. ஒரு மாலை கோணில் சேரும் திருநாளில் நாணம் தீரும். ஒரு மாலை கோணில் சேரும் திருநாளில் நாணம் தீரும். தொட வேண்டி கைகள் ஏங்கும் பட வேண்டும் பார்வை எங்கும். இந்த பார்வை ஒன்று போதும் போதும் இடைவேளை நீதி இனி நாளை. மாலை வேளை வீணாய் போகும் இந்த
ஒன்று போதும். சங்கரனுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் ஏராளம் இருந்தாலும் அவருக்கும் மங்கையில் இனம் புரியாத ஒரு அன்பும் பாசமும். நாட்கள் நகர்ந்தன. சங்கரனும் மங்கையும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் கதைப்பதும் சந்தோஷமாக சிரிப்பதுமாக அவர்கள் காதல் வாழ்க்கை ஆரம்பமாகியது. மங்கைக்கோ சங்கரனின் முகம் அவள் பார்வையை விட்டு மறையா ஓவியமாக நின்றது. சங்கரனுக்கும் அவ்வாறு தான். ஏதோ ஒரு ஈர்ப்பு, அடிக்கடி வரவுகள் அதிகரிக்கவே இருவரும் ஒருவரை ஒருவர் வைத்தகன் வாங்காது பார்த்துக் கொள்கின்றார்கள். ரோஜாவை தாளாட்டும் சென்றல் பொன்னேகம் நம் பந்தல். உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாளாட்டும் சென்றல் பொன்னேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு. மௌனமே சம்மதம் என்று தீண்டதே மன்மத வண்டு. பார்த்தாலே கல்லாடும் பூச்செண்டு. ரோஜாவை தாளாட்டும் தென்றல். பொன்னேகம் இவ்வாறு இவர்கள் ஆரம்பமே அற்புதமான ஒரு அழகிய பூ மலர்வது போன்ற இவர்களது காதல் வாழ்க்கையும் மிகவும் அன்பாகவே அழகான பூவாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. மங்கையோ இன்பத்தின் சொர்க்கத்துக்கே சென்று விட்டாள். கண் விழித்ததும் சங்கரனை தேடுவதும், வரவில்லை என்றால் கடிதத்தை எதிர்பார்ப்பதுமாக இருந்தாள். அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது, வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. ஒரு தத்தை கடிதத்தை தன்னெஞ்சுக்குள்ளே வாசி
அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அன்பே வா வாழைக்கவா, நீ நிலவுக்கு பிறந்தவளா? போதை வண்டே பொறுத்திரு, இன்று மலருக்கு திறப்பு விழா. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே. உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே. ஒரு பாரம் உடை மீறும் நிறம் மாறும் கனியே. இதழோரம் அமுதூரும் பரிமாறும் இனியே. அடி தப்பி போகக் கூடாதே, அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. இவ்வாறு இவர்களின் அன்பு மாளமானது இடையில் யார் கண்பட்டதோ? மங்கையின் பெற்றோருக்கு ஏனோ சங்கரனை இடையில் பிடிக்காது போய்விடுகின்றது. வீட்டிற்கு வந்தால் அவரை பார்ப்பதுமில்லை, மங்கையும் அவருடன் பேச விடுவதில்லை. நாட்கள் ஒரு கேள்விக்குறியாகவே நகர்ந்து சென்றன. ஆனால் மங்கைக்கோ சங்கரனை பார்க்காதிருக்க முடியவில்லை. இரவெல்லாம் தலையணையுள் முகம் புதைத்து கண்ணீரால் முகங்குளிப்பாள். இப்படியே கண்ணீரோடு இப்பாடலை மனதில் நினைத்தவாறே தூங்கிவிடுவாள். பொன்வானில் மீனுறங்க, பூந்தோப்பில் தேனுறங்க, அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க? கண்ணோடு தூக்கம் ஏது நீ இல்லையே, கண்ணீரில் நீந்துகின்றேன் தேன் முல்லையே, புது தேன் முல்லையே. புயல் காற்றில் மரங்கள் சாயும், மலை சாயுமா? பூவேனம் காதல் மண்ணில் சாயாதம்மா. வெயில் நாளில் நதிகள் காயும், கடல் காயுமா? வாழ்வேனம் காதல் வெள்ளம் காயாதம்மா. என் ஜீவனே, ஓ என் ஜீவனே, கார்கால மின்னல்கள் இடியோடு வந்தாலும் நீழ்வானம் ரெண்டாகுமா? கீழ்வர்க்கம் மேல் வர்க்கம் என்கின்ற வேதங்கள் நேசத்தை துண்டாடுமா? உனக்காகவே உயிர் வாழ்
வாழ்கிறேன் விடும் மூச்சும் உனக்காக இல்லை வாழ்க்கை எதற்காக பொன்வானில் சங்கரனுக்கோ நாம் நன்றாக பழகிவிட்டோமே, இனி எப்படி பிரிவது, என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருந்தார். இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகின்றார். இருவரும் சேர்ந்து பதிவு திருமணத்தை செய்வோம் என்று எண்ணி பதிவு திருமணத்தை செய்கின்றார்கள். சில மாதங்களின் பின்பு பெற்றோரையும் சம்மதிக்க வைத்து சம்பிரதாய முறைப்படி திருமணம் ஒரு விழா கோலமாக திருமணத்தை நடத்தி ஒரு அழகான அன்பு இல்லத்தின் அரசன் அரசியாக இணைகின்றார்கள். குடும்பத்தை கோவிலாக எண்ணி வாழ தலைப்படுகின்றார்கள். குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம், ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே, ஏழேழு ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும், மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். எம் வானிலே நீ பௌர்ணமி, நீதானம்மா எம் கண்மணி, சலங்கை குலுங்க அசைந்து நடக்கும் வனப்பில் கலைகளின் அரங்கம். குடும்பம் ஒரு கோவில். இவ்வாறு மிகவும் அன்பான குடும்பமாக அழகான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்களின் அன்பின் பிணைப்பின் அடையாளமாக மங்கை தாய்மை அடைகின்றாள். தனது அன்பு கணவனின் குழந்தையை தன் மடி மீது தாயன்போடு சுமக்கின்றாள். சங்கரனோ மங்கையை தாங்கி அன்போடும் பரிவோடும் கண்ணின் மணி போல கவனித்து வாழ வைக்கின்றான். இவ்வாறு இருக்கும்போது மங்கைக்கு பிரசவ வலி எடுக்கவும் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்றார்கள். சங்கரன் மங்கை இருவரின் காதலின் சாட்சியாக அழகிய ஆண் குழந்தையை மங்கை பெற்றெடுத்து சங்கரனின் கைகளில் அள்ளி கொடுக்கின்றாள். சங்கரனுக்கோ சொல்ல முடியாத சந்தோஷம் ஒரு பக்கம், மறுபக்கம்
தன் அன்பு மனைவியின் புன்னுடலின் வேதனையை பார்த்து கண்ணீரோடு அவளை முத்தமிடுகின்றான். பின்பு தன் உதரத்தின் அழகை அள்ளி அணைத்து ஆரத் தழுவி கண்ணீர் மல்கனை முத்தம் கொஞ்சி கட்டி அணைக்கின்றான். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த வீடே கோலாகலம்தான். அதுதான் சங்கரன் மங்கையின் வீட்டிலும் நடக்கின்றது. என் நேரமும் வீடு திருவிழா கோலம்தான். குழந்தையின் அழுகையிலும் சிரிப்பிலும் விளையாட்டிலும் சுட்டியிலும் அவர்கள் இருவரும் தங்களை மறந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். சங்கரனுக்கோ நீண்ட காலத்துக்கு பின்பு திரும்பவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள் பயணம் செல்கின்றது. 2-3 வருடங்கள் உருண்டோடவே தங்கள் அன்பான ஆண் குழந்தைக்கு இன்னொரு துணை வேண்டுமே என்று எண்ணிய வேளையில் மீண்டும் மங்கை அவள் தாய்மை அடைகின்றாள். இந்த முறை ஆசைக்கொன்று ஆஸ்திக்கொன்று என்று அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் மங்கை. சங்கரனுக்கோ பெண் குழந்தையை பார்த்ததும் சொல்லொன்னா பேருவகை அடைகின்றான். தன் அம்மாவை நேரில் கண்டது போன்ற ஆனந்தம். வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. வளரும் வெள்ளி நிலவே வாழ்வில் நீ காணும் சுகங்கள் 100ஆக வேண்டும் தங்கச் சிலையே. தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயல் மார்பிலே. சேய் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் நானம்மா. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு இவ்வாறு ஆண்டுகள் உருண்டோடியது. சங்கரன் மங்கை இவர்களின் அன்பு குழந்தைகளும் வளர்ந்து மழலை பருவம் கடந்து பள்ளி பருவத்தில் கால் பதிக்கின்றார்கள். செல்ல குழந்தைகளே துள்ளும் வசந்தங்களே, செல்ல குழந்தைகளே துள்ளும் வசந்தங்களே,
துள்ளும் வசந்தங்களே பாடுங்களே கொண்டாடுங்களே ஒரு தோழன் துணைக்கு வந்தார் ஆடுங்களே. காற்றும் இவனுக்கு கட்டுப்படும் இவன் செப்படி வித்தைக்காரன் தரை வேண்டாம் என்றான் தலைகீழாய் நின்றான் தொண்டு கிழங்களும் கண்டு பயப்படும் காரியம் கற்று வைத்தான் இவை பார்த்தால் போதும் கடல் பாலாய் மாறும் இனி நம் வீட்டிலே தினம் தீபாவளி இங்கு நாம் பாடுவோம் புது கீதாஞ்சலி அலை நான்கு விளையாடும் கவி பாடி செல்ல இத்தனைக்கும் நடுவில் கூட சங்கரன் தனது தாய் வீட்டின் கடமைகளையும் சுமைகளையும் மறக்காது சலிக்காது தன் அப்பாவின் சத்தியத்தையும் மனதில் நிறுத்தி உரிமையோடு அனைத்து கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டே வருகின்றார். அதற்கு மங்கையும் சிறிதும் சலிக்காது ஒரு துணையாக விளங்குகின்றார். உண்மையான அன்பான மனைவி என்பவள் கணவனின் மனதறிந்து நடப்பவளே என்பதை மங்கை நிரூபித்து வாழ்ந்து காட்டுகின்றாள். தனக்கு இப்படி ஒரு மனைவியா என்று சங்கரனும் தனக்குள்ளே பெருமைப்படுவதுடன் பூரித்து நிற்கின்றார். காலங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. என்ன இருந்தாலும் சங்கரன் ஒரு இசைக்கலை குடும்பத்தின் பிள்ளை அல்லவா? எனவே அவர் தன் கலை பயணத்தையும் மறக்காது கைவிடாது தனது உழைப்பின் ஒரு பகுதியாக தன்னுடன் இணைத்து அரவணைத்தே தன் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார். சங்கரன் பாடகர் மட்டுமல்ல, பல்கலைக்கலைஞர் என்று தான் சொல்ல முடியும். இவருக்கு தன் குடும்ப கடமைகள் மட்டுமில்லாமல் சமூகத்திலேயும் சமூக சேவை செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கொள்கையை உடையவர். எப்போதும் கொடுக்கும் குணம் இவர் உள்ளத்தில் சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அதன் ஒளியாக தனது தேர் மதுர குரலினால் பாடல்களை பாடி மேடை நிகழ்ச்சிகள் நடத்தி ஏழை மக்களுக்கு நன்கொடை கொடுத்து அரிய பணியை ஆற்றத் தொடங்கினார். சங்கராஸ் என்ற இசைக்குழுவை நடத்தினார். அதனை விட வேறு இசைக்குழுக்களிடம் இணைந்து பாடல்களை பாடினார். இசைக்கருவிகளை மீட்டினார். அதிலே நின்று விடாது இன்னும் பல பரிணாம வளர்ச்சிகளை தன் வாழ்வில் தன் கடுமையான உழைப்பின் மூலம் காணுகின்றார். இதுவரை நீங்கள் கேட்டது SRS தமிழ் வானொலியின் இசையும் கதையும்.
இதனை அழகிய பூ மாலையாக தொடுத்து உங்களுக்கு அழகிய குரலால் வடிப்பவர் ஐரின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம். உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு.